வாங்க நில்லுங்கம்மா நில்லுங்க. எதுக்கு ஸ்கூல் போக மாட்டேன்ற என்ன பேசுனாங்க அதுக்கப்புறம்? சார் கடையில் இருந்துட்டு ஒரு எனக்கு வாடி கூப்பிட்டாங்க. ஒரு சார்கிட்ட ஃபோன் பேசியிருந்தாங்க. மிஸ் ஏன் மிஸ் கூப்பிட்டீங்கன்னு கேட்டேன். கூப்பிடுவோம் இது சார் கடையில் இருந்துருப்பியா, ஒரு நாய் இந்த நாயை சேர்த்துட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. சரி 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 நாய் எனக்கு காமிச்சிருக்கேன். நில்லுமா என்கிட்ட சொன்னேல அவனை தெரியும் அனாதை பையன் சொல்லி சேர்த்துட்டு போனேன் ஜாமில். நான் என்ன சொல்றேன், நீங்க சொன்னீங்களே நேற்று அவங்கள தெரியும் இவங்கள தெரியும்ட்டீங்கல்ல, சொன்னாங்களா இல்லடா? நான் எல்லாம் விசாரிச்சுட்டு வந்தேன். என்னடா சொன்னாங்க தம்பி? என்ன சொன்னாங்க? என்ன நில்லு நில்லு வாங்க வாங்க இங்க இருங்க, பெரிய பிரச்சனை ஆயிரும். வாங்க இங்க வாங்க இங்க வாங்க. நேத்து பேசுற மாதிரி எதுக்கு சாருன்றீங்க? நேத்து பேசுற மாதிரி பேசுங்க. எதுக்கு சாருன்றீங்க? பேசுங்க. வாங்க நில்லுங்கம்மா நில்லுங்க. நான் என்னோட செலவுல இந்த எடுத்துட்டு வாங்க. சின்ன பையன் எப்படி போய் பேசுவான்? இல்லைங்க சின்ன பையன் எப்படி போய் பேசுவான்? இங்க இருங்க, நான் எல்லாத்தையும் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு தான் வந்திருக்கேன். வாங்க எஜுகேஷன் ஆஃபீஸர்ல இருந்து எல்லாத்தையும் கம்ப்ளைண்ட் பண்ணி தான் வந்திருக்கேன். இங்க வாங்க இங்க வாங்க. லைவ் ஓடிக்கிட்டு இருக்கு, லைவ் ஓடிட்டு இருக்கு, எல்லாரும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. வாங்க நின்றா தம்பி, என் பக்கத்தில் வந்து நின்றா. இங்க வந்து நின்றா. நேற்று வந்து இந்த பையன் ஃப்ரைட் ரைஸ் கடையில் இருக்கான் அப்படின்னு சொல்லி கஷ்டப்பட்டு இவனை கவுன்சிலிங் பண்ணி கஷ்டப்பட்டு பல சிரமங்களுக்கு அப்புறம் இவனை கொண்டு வந்து நான் அரசு பள்ளியில் தாடிக்கும்பில் இருக்கிற அரசு பள்ளியில் வந்து நான் சேர்த்துருந்தேன். நேற்று நான் வந்ததுக்கப்புறம் இவனை என்ன சொல்லியிருக்காங்க, கூப்பிட்டு நீயே ஒரு அனாதை பையன் ரோட்டில் நீயே பிச்சை எடுத்துக்கிருக்க, உனக்கு எதுக்குடா படிப்பு, ஒன்று ஒரு நாய் வந்து ஸ்கூலில் சேர்த்துட்டு போயிருக்குன்னு சொல்லி உன்னை சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி இவன் ஸ்கூலுக்கே போக மாட்டேன்ட்டான். என்னடான்னு நான் கேட்குறேன். இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. இவங்க வந்து ஆசிரியர் கிடையாது, மனநோயாளி. ஒரு மனநோயாளியை தாடிக்கும் அரசு உயர்நிலை பள்ளியில் வந்து 1 to 5th ஸ்டாண்டர்டில் இருக்கிற ஒரு வகுப்பில் இவங்களை வந்து பொறுப்பு தலைமை ஆசிரியராக போட்டிருக்காங்க. ஒரு மனநோயாளி. நீங்கள் வேணாலும் ஏதாவது டாக்டர் சைக்காட்டிஸ்ட்டை வச்சு வேணாலும் பாருங்கள். ஒரு மனநோயாளியை அவன் வீட்டுக்கார பெரிய ரவுடி மாதிரி வந்து வீட்டில் வந்து மிரட்டிட்டு போகிறாரு. அறக்கட்டளை எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூட்டை வந்து அறக்கட்டளையை வச்சு பணம் சம்பாதிச்சுக்கிருக்காங்க. அது சரியில்லை இது சரியில்லைன்னு வீட்டுக்காரர் ட்ரஸ்ட் வச்சிருக்காராமா, அதை வச்சுட்டு பணம் சம்பாதிச்சுக்கிருக்காரு. கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கணும். இதை வந்து அமைச்சர் அன்பில் மகேஷுக்கு நான் இந்த வீடியோ நான் வந்து அனுப்புகிறேன். கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கணும்.